டிஎன்இஏ கட் ஆஃப் அனலைசிஸ் 2025. இன்னைக்கு நம்ம அனலைசிஸ் பண்ணக்கூடிய காலேஜ் ஜிசிடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். டாப் மோஸ்ட் காலேஜ் சென்னையில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, சிஏஜி, ஏசிடி எல்லா காலேஜஸ்லையும் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதனுடைய லாஸ்ட் இயர் லாஸ்ட் கட் ஆஃப் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன அனலைசிஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ், அதுல ஆல்ரெடி பார்த்தது சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் கட் ஆஃப் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன இருக்கு ஆல்ரெடி அனலைசிஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேயே ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜ் ஜிசிடி. இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். அட் த சேம் டைம் நம்மளை என்ன கேட்டகரியில பிரிச்சு வச்சிருக்காங்க, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. அப்படின்னா ஜிசிடியில என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்ஸ்ல ஒவ்வொரு கேட்டகரியிலையும் லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் கட் ஆஃபா என்ன இருந்திருக்கு, கட் ஆஃப் அனலைசிஸ்னா என்ன, அதனுடைய யூசேஜ் என்ன, ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க ஒரு கட் ஆஃப் வாங்குறீங்கப்பா, அந்த கட் ஆஃப் வாங்கினதுக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற நேரம் இந்த காலேஜை நான் என்னால சூஸ் பண்ண முடியுமா, அதுக்கு நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு நான் செய்யணும்னா நான் ஒரு கம்பாரிசன் பண்ணி வச்சிருந்துருக்கணும். என் கட் ஆஃபையும் லாஸ்ட் இயர்ல இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸுக்கு இந்த கேட்டகரியில இவ்வளவு கட் ஆஃப் லாஸ்ட் இயர்ல போட்டிருக்காங்க, என்னுடைய கட் ஆஃப் இவ்வளவு, ஸோ ஐ ஆம் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு ஃபைனலைஸ் பண்றதுக்காகத்தான் இந்த வீடியோவை எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும், எல்லா காலேஜினுடைய அனலைசிஸையும். ஏன்னா டாப் மோஸ்ட் காலேஜை சூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, நிறைய கட் ஆஃப் வச்சிருக்கீங்களா, கட் ஆஃப் கம்மியா இருக்கா, அப்படின்னா அதுக்கு அனலைசிஸ் பண்றதுக்குரிய நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ரிப்பீட்டட் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லா காலேஜினுடைய கட் ஆஃப் அனலைசிஸையும் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட் ஆஃப் அனலைசஸ் ஜிசிடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். எப்பவும் சொல்றதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதாவது ஜிசிடி கோயம்புத்தூர். என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, ஆக்சுவலா ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்றேன், இந்த கட் ஆஃப் அனலைசஸ் நான் மார்க் பேசிஸாகவும் எழுதி போடுவேன். மார்க் பேசிஸ்னா என்ன சார் மீனிங்கு, இந்த காலேஜில் மட்டும் கிடையாதுப்பா, இந்த கோர்ஸுக்கு இந்த காலேஜில் லாஸ்ட் கட் ஆஃபா 196.5 இருந்திருக்கு. லாஸ்ட் கட் ஆஃபானா என்ன சார் அர்த்தம், இதுதான்ப்பா கிரேட்டஸ்ட் வேல்யூவாகவும் இருக்கிற கட் ஆஃப்லேயே இருக்கு. அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட் கோர்ஸ் என்னதுன்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படி என்ன, லாஸ்ட் கட் ஆஃபா லாஸ்ட் இயர்ல இந்த கோர்ஸுக்கு இந்த கட் ஆஃப் தான் இருக்கு, ஆனா லாஸ்ட் கட் ஆஃப்லேயே ஹையஸ்ட் 196.5. அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸினுடைய வேல்யூ, அப்படின்னா இசிஇனுடைய வேல்யூ, இந்த கோர்ஸினுடைய வேல்யூ ஆர்டர்லையும் லாஸ்ட் இயர் லாஸ்ட் கட் ஆஃபை நான் அந்த போர்டில் என்ன செஞ்சிருக்கேன்னா எழுதி போட்டிருக்கேன். அப்புறம் நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு என்ன வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, ஜிசிடியில ஓசி கேட்டகரியில 196.5 லாஸ்ட் இயர் லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்கு, இதுதான் பெஸ்ட் கோர்ஸ்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த 9 கோர்சஸ் ஜிசிடியில் அவைலபிளா இருக்கு. சரி, இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன கட் ஆஃப் வாங்கி இருந்திருக்கணும், நான் எழுதி போட்டுக்கிற கட் ஆஃபை விட நீங்க கூட வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில இந்த கோர்ஸுக்கு லாஸ்ட் இயர்ல இவ்வளவு லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குப்பா, இந்த கட் ஆஃபை விட நீங்க கூட வாங்கியிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். அப்புறம் என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓசியா இருந்தா 196.5, 195.5, 194, 195, 184, 186, 168.5. எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும்தான் 168.5. ஜிசிடியில நீங்க கட்டாயம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேக்சிமம் 185க்கு மேல இருக்கணும்.
மேக்ஸிமம் எவ்வளோ வாங்கியிருக்கணும் 180, சாரி மினிமம் 185 வாங்கியிருந்துருக்கணும். மினிமம் 185 வாங்கியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வாங்கியிருந்தீங்கனாலும் கிடைக்கும். 185க்கு கம்மியாக இருந்தால் கிடைக்குமா சார்? பாசிபிள் ரொம்ப கம்மிப்பா. அது நீங்களே அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்கக்கூடிய கட் ஆஃபை நீங்களே அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்து இசிஇ தான். நானும் எல்லா காலேஜையும் அனலைசிஸ் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாத்துலேயுமே அந்த இசிஇக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. 195.5 ஓசி கேட்டகரி, 194, 191.5, 192.5, 180, 174, அவ்வளோதான். 179.5. அப்போ என்ன அர்த்தம்? எஸ்சி கேட்டகரிக்கும் எஸ்சிஏ கேட்டகரிக்கும் மட்டும்தான் 180, 174. மற்ற எல்லாத்துலேயுமே 190க்கு மேலே வாங்கியிருக்கணும். சிமிலர்லி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே எம்பிசி கேட்டகரி வரைக்கும் 195க்கு மேலே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த காலேஜ்லேயே அட்மிஷன் கிடைக்கும். 195க்கு மேலே இருக்கணும். எம்பிசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, பிசிஎம், ஓசி கேட்டகரி இவங்க எல்லாருமே 195க்கு மேலே இருந்துச்சுன்னா தான் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இசிஇயோ பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் கிடையாதுப்பா. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தேர்ட் கேட்டகரியில் இந்த கோர்ஸ் தான் இருக்கு. எப்பவுமே ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த கோர்சஸ் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். இது எல்லா காலேஜஸையும் அனலைசஸ் பண்ணிடும். சிமிலரா இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குன்னு ஒரு வேல்யூ, இசிஇக்குன்னு ஒரு வேல்யூ, ஐடிக்குன்னு ஒரு வேல்யூ, ட்ரிபிள்இக்குன்னு ஒரு வேல்யூ. இப்போ இந்த ட்ரிபிள்இ பார்த்தீங்கன்னா 192.5, 190.5, 187.5, 187, 176.5, 184.5 அண்ட் 154.5. பார்த்தாலே நமக்கே தெரியுது 185க்கு மேல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா தான் ட்ரிபிள்இ ஜிசிடியில் கிடைக்கும். நான் 185க்கு மேல கட் ஆஃப் வாங்கியிருக்கணும். இஐஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸோட வேல்யூ தெரியாம இருக்காங்களா என்னன்னு தெரியல பிள்ளைங்க. 189.45, 187, 188, 186, 170, 163.5, 159, 49.5. I think the SCA and ST and SC இந்த 3 கேட்டகரிக்கு 170 வரைக்கும் எடுக்கலாம். ஆனா மிச்ச எல்லா கேட்டகரிக்குமே 185க்கு மேல இருந்துச்சுன்னா தான் கிடைக்கும். அப்ப நான் பார்த்தாலே நமக்கு தெரியுது ஒரு டாப் 5ல இருக்கக்கூடிய கோர்சஸ்லயே நம்ம 185க்கு மேல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா தான் ஜிசிடி பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 182, 173.5, 177, 173, 155.5, 151, 141.5. இந்த 3 கேட்டகரி தான்ப்பா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி. இந்த 3 கேட்டகரிக்கு தான் கட் ஆஃப் கம்மியா இருக்கும். இந்த இதுல எல்லாத்துலயுமே அப்ராக்சிமேட்டா 170க்கு மேல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஜிசிடில கிடைக்கும். அது கூட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இது. இந்த வருஷம் கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகும். ஜஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது கொஸ்டினை பொறுத்து மாறும். இண்டஸ்ட்ரியல் அண்ட் பயோடெக்னாலஜி 179, 170, 169.5, 163.5, 145.5, 136. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஓசி அண்ட் பிசி கேட்டகரி இல்ல பிசிஎம் அண்ட் எம்பிசி. இந்த பிசிஎம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 170க்கு மேல இருந்துச்சுன்னா தான் கிடைக்கும். இந்த பிசிஎம் வரைக்கும் 170க்கு மேல இருந்துச்சுன்னா தான் கிடைக்கும். இல்லைன்னா பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான், ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துடும். சிவில் இன்ஜினியரிங் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இந்த கோர்ஸ் வேல்யூவே வேற. இப்போ இது கொஞ்சம் டவுன் ஆகிக்கிட்டே வருது. சிவில் இன்ஜினியரிங் நிறைய பேர் சூஸ் பண்றது கிடையாது. அதனாலதான் கட் ஆஃபே என்ன செய்யுதுன்னு கேட்டா ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. 178.5, 171, 164, 164, 158, 142, 133. 133 வரைக்கும் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கை பற்றி நான் ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஆனால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்குடைய வேல்யூ நிறைய குழந்தைகளுக்கு தெரியல. நிறைய கம்பெனிஸில் இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட வேல்யூ தான் அதிகம். ஏன்னா நம்மளுடைய இன்ஜினியர்ஸுடைய டியூட்டியே என்னன்னு கேட்டோன்னா ப்ரொடக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய இன்ஜினியர்ஸுடைய டியூட்டியே. டிசைனிங் அண்ட் டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனிங். ஸோ அப்போ அந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்குடைய வேல்யூ நம்ம குழந்தைகள் தெரியாமல் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கை பற்றின ஃபுல் டீடைல் வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அந்த கோர்ஸோட வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணுமோ நம்ம பிள்ளைங்க சூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் பாருங்க இருக்கிறதுலே மினிமம் கட் ஆஃப் இருக்கிறது அதான். 177.5, 173.5, 168, 164.5, 157, 152, 136.5. ஆக்சுவலி இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கோர்ஸை
மல்டிபிள் டிசிப்ளினரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா எல்லா இன்ஜினியர்ஸ் பண்ண வேண்டிய வேலையவும் அந்த டிசைனிங்கில் போய் யாருடைய வெரிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்டால் அந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியருடைய வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த கோர்ஸை பற்றி நான் சர்ச் பண்ணி பார்க்க நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சு. நீங்களும் அதை என்ன செய்யுங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் நிறைய பேர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் கம்மியாக தான் இருக்காங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் இவ்வளோ நேரம் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன்னா நம்புகிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே என்ன செய்யுங்கன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.